டைம் பாஸ் நேர் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய டிஷ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஸோ நான் நிறைய ஹல்வாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹல்வாஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பீட்ரூட் ஹல்வா வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரெசிபி அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு 400 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 பெரிய பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு இன்னும் உங்கள்கிட்ட இது இருந்துச்சுன்னா கிரேட்டர் இருந்துச்சுன்னா அதில் துருவிக்கோங்க. என்கிட்ட மிக்சிலேயே கிரேட்டர் இருக்குது. ஸோ நான் வந்து அதில் கிரேட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக துருவணும்லாம் இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அந்த பெரிய ஓட்டையில் துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லாஸ்ட்டாக சாப்பிடும்போது மாவு மாதிரி இல்லாமல் பீட்ரூட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க கடையில். மோஸ்ட்லி நான்ஸ்டிக்காக இருந்தால் பெட்டர். ஸோ உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நான் நான்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளே வந்து சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பால் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல், பேக்கெட் பால் தண்ணி இல்லாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. மில்க் வந்து நல்லா திக்காக இருக்கணும். பால் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வந்து கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் கடைசியில் கிறிஸ்பியாக இருக்கிறக்காண்டி போடுவாங்க. நான் வந்து அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ வந்து அந்த நெய்யிலேயே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீட்ரூட் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கணும். போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரொம்ப குக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சும்மா பேருக்கு ஒரு சிட்டிகை உப்பு போடுங்க. நான் எல்லா ஸ்வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணுவேன். அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்வீட்ஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கும். என்னோடய ஃபீலிங் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும். அதில் அந்த பச்சை வாசனை இல்லாமல் தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி நல்லா வதங்கிடணும். நல்லா இந்த ரெட்டே வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுருங்க. பயப்படாமலே விட்டுருங்க. கருகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பால் நம்ம கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை வந்து உள்ளே ஊற்றி நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரும். கொதி வந்துகிட்டே இருக்கட்டும். அது கொஞ்சம் பாதி மேஷ் ஆகி பாதி முழுசாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும். ஃபுல்லாகவும் கரையாமல் இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி கரையிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த லெவல் வரைக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. மூடி இருந்துச்சுன்னா மூடி போட்டு சிம்மில் கூட ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா அந்த பாலும் அந்த பீட்ரூட்டும் ஒன்றாயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேஸ்ட்டுக்காண்டி மில்க் பவுடர் போடுறேன். டேஸ்ட்டுக்காண்டி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பால் பவுடர் மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் அந்த மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, அதில் வந்து 1/4 கப் 2 கப் போட்டுக்கிட்டேன். அந்த மில்க் பவுடர் தான் அந்த டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து 1 லிட்டர் பாலாக காய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு அப்போ அந்த டேஸ்ட் வந்து கிடச்சிரும் லாஸ்ட்டில். எப்படியும் உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா பவுடர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஏலக்காய் நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் ஒரு 5 பீஸ் எடுத்து அதை நீளமாக கீறி போட்டுக்கிட்டேன். சாப்பிடும்போது நடுவில் கிடைச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே குக் ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய மெஷரிங் கப்பில் 125 கிராம் அந்த மெஷரிங் கப்பில் வந்து 1.5 கப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பார்த்துட்டு அப்புறம் வந்து நமக்கு ஸ்வீட் பிடிச்சிச்சின்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதோடு இருந்துக்கலாம். ஸ்வீட் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தான். இல்லை வந்து அளவெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் வந்து தண்ணி விடும். டிஷ் வந்து முடிய போகுது. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க.
அப்புறம் வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வரும்பொழுது மறுபடியும் டைட் ஆயிரும். சர்க்கரை போட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை.